அனைவருக்கும் வணக்கம். இன்றைய என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கி பிரியாணி போட்டோம். இன்றைக்கி வந்து ரைஸ் போடுறதுக்கான எல்லா அடுப்பணும் ஆரம்பமாகிருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக நாங்கள் கோழியை வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுத்தமான கோழியும் அதில் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம். அது எங்கள் ஊரில் ஃபேமஸான கடை ராஜ்யன கடை. இப்போ அதுக்குள்ள வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே பொறுப்பு நல்லா டெகுன்னு நெருப்பு எரியிற டைமில் இந்த நெருப்பு எறிகிறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிஷோ அவர்கள். அவர் வந்து நல்லா அடுப்பு எரிக்கிறதுல நல்ல ஃபேமஸான ஒருத்தர். எப்போ பார்த்தாலும் எந்த நாளையும் பார்த்தாலும் அவர் அங்கே எந்த நாளைக்கும் அங்கே அன்றைக்கி பார்த்தாலும் ஃபோன் தான் நோண்டிக்கிருந்தார். இன்றைக்கி பார்த்தாலும் ஃபோன் தான் நோண்டிக்கிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி அதுதான். இப்போ இதில் வீடியோ கேமராமேன் வந்து தர்ஷா அவர்கள். அவரை கொஞ்சம் பார்க்கணுன்னு சொன்னால் மரக்கெல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கோம். இப்போ கேரட் அதாவது தூள் இது நீங்கள் தான் சொல்லி போடுங்க. என்ன போடுறீங்க? இது என்னன்னே தெரியலப்பா. சுக்கட்டி ஏதோ சுக்கடல்லப்பா. ரசமசு என்கின்ற ஒரு சுவை ஊற்றி அதாவது இது போடுறீங்க டேஸ்ட்டுக்கா? ஆமாப்பா. அதுக்கு மேலப்பா நம்ம இது சுக்கட்டப்பா அதையும் லைட்டாக தூங்குறோம்ப்பா. இதுக்கு இதுவும் அந்த வாசனைக்கும் டேஸ்ட்டு போகும். ஆமாப்பா. இது போட்டாப்பா அந்த மேகி நூடுல்ஸ் சாப்பிடுற அந்த வாசம் வரும். எங்களுக்கு மெகி ருசி எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு ரைஸ் மாதிரி வந்துச்சுன்னா என்ன பார்த்தா உப்பு எங்கப்பா? உப்பு கொண்டு வச்சுட்டியா? இப்போ பார்த்தீங்க ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுப்பில் போட்டு எடுத்து இப்போ இந்த சோறு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடும். ஏன்னு சொன்னால் இதில் போட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். என்ன அப்படி தானே கிஷோர்? என்ன கதைங்க கிஷோர்? சொல்லுங்கள். இது என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் கிஷோர் நீங்கள் நினைக்கிற மாதிரி? சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பொறுத்த இந்த மாதிரி ஒரு விலங்குன்னு சொல்லி கேட்குறேன். தேங்காய் கூட எடுத்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ நான் இறப்பதற்கு ஒரு முறையாவது பார்க்க வேண்டும்.